தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக இன்னைக்கு மீண்டுமே பிளவுபட்டிருக்குது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு அணியாகவும், எடப்பாடி தலைமையில ஒரு அணியாகவும் பிரிஞ்சிருக்குது. இதுல தாவேக அரசுக்கு பாத்தீங்க அப்படின்னா சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில ஒரு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி தலைமையிலான எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதிமுகக்குள்ள என்னதான் நடக்குது, இந்த உட்கட்சி பூசலோட பின்னணி என்ன, எஸ்பி வேலுமணியோட கோரிக்கை என்னவா இருக்குது, அதிமுகவோட எதிர்காலமும் எடப்பாடியோட எதிர்காலமும் என்னவா இருக்கும், இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ செந்தில் சார், இந்த அதிமுகவோட பிளவுக்கு மெயின் ரீசன் என்ன? இந்த பிளவு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மெயின் ரீசன்னா எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் இருந்தது. அதில் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிட்டு நிறைய சூழல்கள் சரியில்லை, நம்ம மாவட்டத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் இப்போ சண்டை போடுறாங்கல்ல, இவங்க எல்லாருமே போய் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, பண விஷயம் உள்ளிட்டு நம்ம இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நமக்கு ரொம்ப லாகிங்கில் போயிட்டுருக்குன்னு சொன்னோன்னே. ஆனால் அதிமுகவோட பொதுச்செயலாளர் இல்லை, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தார். கூட்டணியில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களில் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோருமே அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பப்போ இந்த அலாமிங் அப்படிங்கிறத அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும். நிறையா இப்போ சி.வி. சண்முகம் கூட சொல்லியிருந்தார். என்னன்னா, எங்கள் ஊர் எங்கள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் போய் தாவேக்கால சேர்றாங்க. ஸோ அங்கே நிறையா கூட்டம் இருக்குது, இந்த முறை நம்ம கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பண விஷயம் உள்ளிட்ட நிறைய விஷயங்களுக்கு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தார். எல்லோருக்குமே அந்த நம்பிக்கையுமே கொடுத்தாரு. இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம். நம்பிக்கையுமே கொடுத்தாரு. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே படுபாதாளத்துக்கு தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் 3வது இடத்துக்கு, எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக திமுகவோட ஆட்சி பிடிக்கல, ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை ஒரு ஆட்சி மாற்ற மக்கள் விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவோட இடத்துக்கு தாவேக்கா அவங்க இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த விஷயங்களை தான் பார்க்குறோம். 47 இடத்துல தான் மொத்தமாக ஜெயிச்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட்டாக இருக்குது, 3வது இடத்துக்கு போனது. ஸோ இதுதான் அடிப்படையான காரணம். அதில் என்னென்னா, இந்த சண்டை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சரி, இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அதை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டீங்க, இப்பயாவது நம்ம இதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், தாவேக்காவுக்கு ஒரு 108 இடம் தான் கிடச்சிருக்கு, பெரும்பான்மைக்கு இடங்கள் இல்லை. அப்போ அதிமுக கிட்ட நிறைய இடம் இருக்குது, திமுக ஆபியஸாக போக மாட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம வேகமாக பேசி அந்த விஷயங்களை செஞ்சிடணும், ஆதரவு கொடுத்து நம்ம அமைச்சரவையில் பங்கு பெற்று நம்மளை ஒரு லைவ்லேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் திமுக ஆதரவோட நம்மளே ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொன்னதாக தகவல்கள் வருது. அது வெளிப்படையாகவே எல்லாருமே பேசிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணியில் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குறதுக்கு அப்படின்னு பேசி அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அதுக்குள்ளேயுமே காங்கிரஸ், விசிக எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எல்லாம் முடிஞ்சு அது ஒரு வகையில் செட்டில் ஆகிடுச்சுல. அப்படின்னும் போது இவங்க தாவேக்காவை ஆதரிக்கணுன்றது தான் இப்போதைக்கு ஒரு மெயினான இந்த பிளவுக்கான ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி சி.வி. சண்முகம் தரப்பு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாங்க. எடப்பாடியோட இந்த முரணுக்கு என்ன ரீசன் சார்? ஏன் அவர் தாவேக்காவை விரும்பல, இல்ல தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கல, இல்ல வின் பண்ணதுக்கு அப்புறமுமே கூட ஏன் அவங்க கூட நம்ம போய் கூட்டணி வச்சுக்கலாம், ஆதரவு தெரிவிக்கலாங்கிறது எடப்பாடி அந்த இனிஷியேட்டிவ் ஏன் எடுக்கல? இல்ல, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை அவர் கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப கம்மியான சீட்டு தான் சொன்னார். 20 சீட்டு படிப்படியாக 40, 60 வரைக்கும் போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அப்படி ஒத்துக்கலை. ஏன்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் தாவேக்காவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல கேண்டிடேட்டே போட முடியல, கடைசி நேரத்தில் நிறைய இடத்துல கேண்டிடேட்டே போட முடியல, அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருந்து ஒரு கூட்டணி தேவைப்பட்டது. ஆனால் அவங்களுக்கான ஒரு இடத்தை கொடுத்திருந்தா ஒரு 90 இடம் அந்த மாதிரியான இடங்களை கொடுத்திருந்து துணை முதல்வர் இப்படி எதனாச்சும் ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தா அவங்க அதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியும் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் திமுக மட்டும் இல்ல, திமுகவுமே தாவேக்காவை ஒரு பொருட்டா மதிக்கல. திமுக மட்டும் இல்ல, அதிமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஊடகங்கள், பெரும்பாலான அரசியல் பார்வையாளர்கள், ஓட்டு போட்டவங்களே, இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் சார்பான கேண்டிடேட்டே சொல்றாங்க, நான் இவ்வளவு ஓட்டு வாங்குவேன்னு நினைக்கல. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு தாவேக்கால, அவரே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, நிறைய ஓட்டு விழுந்த மாதிரி தெரியல,
நமக்கு வந்து தெரியல, நிறைய எனக்கு ஓட்டு விழுந்த மாதிரியே தெரியல, ஒழுங்கா ஒர்க் போகலைன்ற மாதிரி தோணுது அப்படி இப்படின்னு சொன்னார். அவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு உதாரணம், இன்னும் பல உதாரணங்கள் இருக்கு. நீங்க கேண்டிடேட் பிரச்சாரத்துக்கே போகாம வேற ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு அவங்க ஜெயிச்சு, பல்லவி அவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்படி தாவேக்கால இருக்கிறவங்களுக்கே கூட தெரியலன்னு வச்சுக்கல. ஸோ இதை யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். தேர்தலுக்கு பின்பாக நம்ம பார்த்தோம்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படிப்படியாக இப்போ வந்து நீங்கள் தோல்வி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இப்போ அதிமுக வந்து நம்ம அமைச்சரவையில் தாவேக்காக்கு போகிறாங்க அப்படின்னும் போதே வந்து படிப்படியாக அது வந்து அதிமுக வந்து தாவேக்கால கரைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இன்னொரு ஒரு மெயினான ஒரு கேள்வி இருக்குது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள். அவங்க தாவேக்காவை ஆதரித்து ஒரு அமைச்சர் ஆயிடுவாங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன ஆவார்? அவர் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு அமைச்சரோ ஒரு இதுவோ பொறுப்பையோ வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒரு துணை எதுவுமே அப்படி பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்படின்னும் போது அவங்க அதிகாரத்தில் இருப்பாங்க, இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா அந்த அதிகாரம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகம் பக்கமே போறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. தன்னோட ஆளுமை வந்து அங்க கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்று அதுல ஒரு நியாயமான காரணமுமே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி, ஒரு தமிழ்நாட்டோட எதிர்கட்சியா கடந்த தேர்தலில் இருந்த கட்சி, தேர்தலுக்கு பின்னாடி திடீர்னு போய் ஒருத்தங்களா ஆதரிச்சு அவங்கள போய் இருந்தா பொதுவாகவே அதிமுக மேலான இமேஜ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும்ல. ஆல்ரெடியே களமே வந்து திமுக வச்சு தாவேக்காங்கிற மாதிரி தான் பதிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட்டுமே வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அப்படி பண்றது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இன்னொன்று வந்து அதிமுகவுக்கு இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1,13,00,000 பேரை நம்ம ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க அடுத்த முறை நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு அங்கேயே ஓட்டு போடலான்னு கூட போயிடும்ல. ஸோ நம்ம வந்து கட்சியோட இருப்பை, கட்சியோட அந்த விஷயங்களை காட்டணும். அது தவிர எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆளுமையுமே அந்த இடத்துல வந்து கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுல்ல. அது எல்லாத்தையும் தக்க வைக்கிறதுக்காக தான் அவர் அதை வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதில் வந்து திருமாவை முதல்வராக்கணுங்கிறது தான் இவங்களோட ஒரு பிளானாக இருந்திருக்கு. பட் எடப்பாடிக்கு என்னன்னா அவரை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும், நம்மளை வந்து முதல்வராக்கணுங்கிறது தான் அவரோட ஒரு ஏமா இருந்தது, ஒரு திட்டமாக இருந்தது. பட் ஆனால் திருமாவை வந்து கொண்டு வந்தப்ப அது எடப்பாடினால ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த கூட்டணிங்கிற பிளானுமே அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ ஒருவேளை திருமாவை வந்து எடப்பாடி ஆதரிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த ஏடிஎம்கேவோட பிளவு வந்திருக்காதா சார்? இல்லை, இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, திமுக ஆதரிக்கிறாங்க, அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை ரொம்ப முதன்மையாக போனதுன்னு வச்சிங்களேன். ஆனால் அது வந்து திமுகவில் இருக்கிற சில தலைவர்களே இது லாஜிக்கலி செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சில விஷயங்களால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அதற்கு அடுத்து ரெண்டாவதாக தான் திமுக அதிமுக சேர்ந்து திருமாவை வந்து முதல்வராக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதில் நமக்கு கிடைச்ச சில தகவல்கள் படி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கூட நமக்கு வந்து வருது. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு வந்து சரின்னு தான் சொன்னாரு. ஆனால் அது 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் அதை வந்து ஒத்துக்கலை. இப்போ சிவி சண்முகம் போன்ற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் ஒத்துக்கலை அப்படிங்கிற தகவல்கள் வருது. இல்லை 2 தகவல்களுமே சொல்கிறாங்க அவரவே ஒத்துக்கலை அப்படின்றாங்க. ஆனால் பெரும்பான்மை இபிஎஸ் அதுக்கு கூட தயாராக தான் இருந்தார், இவங்களாம் தான் வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து வருது. அதிமுகனா யாரு சார்? இப்போ சிவி சண்முகம், வேலுமணியா இல்லை எடப்பாடியா? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முதன்மையாக இப்போ நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது தாவேக்காவை ஆதரிக்கிறது, தாவேக்காவை எதிர்க்கிறது. ஓகேங்களா? ஸோ 2 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவி சண்முகம் தரப்பும் தங்களோட ஒரு சட்டமன்ற குழு தலைவர் ஒரு கொறடாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொறடா தான் சட்டமன்றத்தில் அந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணணுன்றத சொல்கிறவர், அவர் சொல்கிறது தான் கேட்கணும். ஸோ 2 தரப்புமே ஒவ்வொருத்தவங்கள கொறடாவாக நியமிச்சிருக்காங்க. 2 தரப்புமே என்ன சொல்கிறாங்கன்னா, சிவி சண்முகம் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கொறடா நாங்கள் தாவேக்கா ஆதரிக்கணும்னு சொன்னோம், ஆனால் இவங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க, இவங்க எம்எல்ஏ பதவியை நிராகரிக்கணும், அதாவது ரத்து பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் எங்கள் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் வந்து எதிர்த்து வாக்களிக்கணும்னு சொன்னார், அவங்க மாற்றி வாக்களிச்சிட்டாங்க, 25 பேரோட பதவியை வந்து நீக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் 2 கருத்து இருக்குது. ஒன்று என்னென்னா, அதாவது ஒரு கட்சியோட சட்டமன்றத்தில் கொறடாவை கட்சி நியமனம் பண்ணுறதா இல்லை எம்எல்ஏக்கள், அதாவது பார்ட்டியா லெஜிஸ்லேட்டரா யார் நியமனம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்குது. எடப்பாடி தரப்பு கட்சி தான் நியமனம் பண்ணணுன்றாங்க, சிவி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் தான் நியமனம் பண்ணணுன்றாங்க. நான் இதற்கு முந்தைய தீர்ப்பு, இப்போ நீங்கள் சிவசேனா அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது. அந்த தீர்ப்பு வந்து பார்ட்டி தான் நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தீர்ப்புகள் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் யாரோ அவர் தான் நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த தீர்ப்பு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. நிறையா விஷயங்கள் பேசும்போது நமக்கு வந்து பார்ட்டிக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்காங்க, சபாநாயகராக அவங்களோட
ஜேசிடி பிரபாகர் தான் இருக்காரு. அவங்களுக்கு இவங்களோட சப்போர்ட் வந்து தேவைப்படும். இந்த எம்எல்ஏக்களோட சப்போர்ட் தேவைப்படும். அப்போது இது வந்து கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க, இல்லை நீதிமன்றம் போனால் நீதிமன்றம் போயிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழல் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் பொதுவாக ஒரு கட்சியில் 2 பிரிவு அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள், பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் கட்சி போகும். இப்போதைக்கு நடக்கிற சண்டை அப்படிங்கிறது தாவேக்காவை ஆதரிச்சது சரியா, எதிர்த்தது சரியா, எந்த எம்எல்ஏக்களோட ஏன்னா இதுல எம்எல்ஏக்களோட பதவி பறிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சட்டமன்ற இதுபடி ஆதாயத்துக்காக நீங்க வந்து மாத்தி வாக்களிச்சீங்கன்னா உங்களோட எம்எல்ஏ பதவி வந்து ரத்தாகும். அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் படி ரத்தாவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஓகேனா இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட எம்எல்ஏ பதவிகள் வந்து காலியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதற்கெல்லாம் எதிர்கால திட்டத்தோட தான் இருக்காங்க எல்லாருமே. அப்படியா? இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி பதவிகளை பறிக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த எம்எல்ஏ பதவியை பறிக்கிறதுக்கான ஒரு தகுதியுமே அவருக்கு இருக்காங்க? இல்ல, தகுதி அப்படிங்கிறது இல்ல. இவங்க வந்து சட்டமன்றத்தை, ஏதாவது சபாநாயகர் தான் அந்த முடிவு வந்து எடுக்க முடியும். இவங்க சபாநாயகர்கிட்ட தங்களோட கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க. எங்களோட கொறடா நான் தான் இவரை நியமனம் பண்ணேன், இவர் சொல்லி இவங்க வந்து மாற்றி இவங்களை வாக்களிச்சிட்டாங்கன்னு இவங்க முன்வைக்கிறாங்க. சபாநாயகர் முடிவெடுக்கலைன்னு தான் கவர்னரை பார்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து தயாராக இருக்காரு. அவங்களோட டீம் போனாங்க. அப்போ கவர்னர் இல்லை, அந்த செயலாளரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. பட் கவர்னர் சென்னை வந்த உடனே இபிஎஸ் போய் பார்க்குற ஐடியாவில் தான் வந்து இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நியமனம் தூக்குனது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. அதாவது என்னன்னா, சிவி சண்முகம் தரப்பு வந்து ஒரு போட்டி பொதுக்குழு ஒன்று ரெடி பண்ணி பொதுச் செயலாளராகவே வேற ஒருத்தவங்களை தேர்வு செய்யலான்ற அளவுக்கு அவங்களோட திட்டம் இருக்கு. நீங்க 2660 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு பொதுக்குழு, அதுல 5ல் 1 பங்கு இருந்தா நீங்க போயிட்டு அவைத்தலைவரை வந்து நீங்க பொதுக்குழுவை கூட்ட சொல்லலாம். சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிறது போட்டி பொதுக்குழு, அதை வந்து நீங்க கூட்ட சொல்லலாம். அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட கடிதம்லாம் வாங்கிட்டாங்க, இந்த பொதுக்குழு நடத்துறது கடிதம்லாம் வாங்கிட்டாங்க. இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட பொறுப்புகளை எல்லாம் வந்து தூக்குறாரு. மாவட்ட செயலாளர் இந்த பொறுப்புகள் எல்லாம் வந்து தூக்குறாரு. கடிதம்லாம் வாங்கிட்டாங்க. நேத்து கூட கேபி முனுசாமி வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. தலைமை சொல்லி கடிதங்கள் வாங்குறாங்க அப்படின்லாம் யாரும் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க அதுக்கான ஆயத்தத்தோட தான் இருக்காங்க. இடம்லாம் பார்த்துட்டாங்க, எங்கே பொதுக்குழு நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுமே தயாராகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரீன்வே சாலையில் வந்து எடப்பாடி தலைமையில் வந்து ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்குது ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிவி சண்முகம் தலைமையில் ஒரு ஆலோசனை போயிட்டு இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் வீட்டுக்கு தான் போய் வேலுமணி வந்து பார்க்குறாரு. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருந்தாலுமே சிவி சண்முகம் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து இனிஷியேட்டிவ் பண்ணி பேசுறது எல்லாமே அவர் தான் ஆரம்பிச்சாரு. ஸோ எல்லாத்துலேயுமே சிவி சண்முகம் தான் முன்னாடி இருந்து எல்லாம் பண்ணது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டமன்ற குழு தலைவரை வேலுமணியை வந்து முன்னிறுத்துறாரு. சோ இதுக்கு பின்னாடி ஏதாவது இல்ல, இதுக்கு பின்னாடி நீங்க பொதுவா வந்து நீங்க அவரை முன்னிறுத்திக்கணும் அப்படின்னா அது அவருக்காக பண்றாருன்னு ஆகும். அதையும் தாண்டி சில பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வர்ற எல்லாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கான விஷயங்கள் அவர் பண்ணலாம். இன்னொன்று ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆள் பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து இவர் தான் எல்லாமே பண்றாரு. இருந்தாலும் இப்போ நமக்கு வர தகவல் படி பொதுச் செயலாளராக விஜயபாஸ்கர் தான் இவங்க தற்காலிகமாக இது பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இல்லைன்னா சிவி சண்முகத்தை கூட அந்த பொறுப்பு, கட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவாங்க. சட்டமன்றத்துக்கு வேலுமணியை கொண்டு வராங்க, கொறடாவா சி விஜயபாஸ்கரை கொண்டு வராங்கல்ல. இப்போ கட்சி ஒருவேளை தற்காலிக பொதுச்செயலாளர் யாரோ சூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு வேற யாராவது ஒருத்தவங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வேலுமணி முன்னிறுத்துறது அப்படிங்கிறது அதில் பாலிடிக்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸுக்கு எதிராக இதை பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது, எல்லா ஆதரவும் வேணும், ஃபினான்சியலான சில விஷயங்களும் இருக்குல்ல. நீங்கள் இதுக்கு பின்னாடியே ஒருத்தவங்க தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க தான் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சமீபத்தில் அதிமுகவில் சேர்ந்த ஒருத்தங்கன்னு வெளிப்படையாகவே இன்னைக்கு ஆதிராஜனம் வந்து அவங்கள சொல்லியிருக்காரு. லீமா ரோஸ் மார்ட்டின் வந்து சொல்லியிருக்காரு அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க சப்போர்ட் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். அதனால இது வந்து இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குதா நான் பார்க்கல. பட் எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கணும், எல்லாருமே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது பண்றாங்க. ஸோ இந்த அதிமுகவோட பிளவுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மார்ட்டினும் லீமா ரோஸும் இருக்கிறதா தான் ஒரு தகவல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன சார் இப்படி ஒரு அதிமுகவை பிரிக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது, இல்லை ஏன் அவங்க இதை செயல்படுத்த? இல்லை, அதிமுகவை பிரிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி இருக்கா, அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஒரு கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட்ல உருவானுச்சுன்னா அந்த ஆட்சி வந்து நமக்கு சாதகமாக நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் இந்தியா முழுமைக்குமே நிறையா, இந்தியாவிலே நம்ம பார்க்குறோம், அதானி இருக்காரு, நிறைய இடத்துல பல்வேறு ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நமக்கு சாதகமாக இருக்கும்
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதுல இருக்கும். அதிமுக பிரிக்கணும்ன்றது அவங்களுக்கு நோக்கமா இருக்காது. ஓகே இந்த காலகட்டத்துல எந்த கட்சி எந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஓகே ஓகே சார். ஆனா இப்ப இந்த லீமா ரோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து சிவி சண்முகம் வேலுமணி தலைமையிலான அணிக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்களோ அவங்களோட கட்சி பதவிகள் எல்லாமே பறிச்சிருக்காரு. பட் ஆனா லீமா ரோஸோட பதவி மட்டும் வந்து அவரு பறிக்கல. ஆமா, அதுதான் வந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்றாங்க. நீங்க வந்து இப்பதான் அவங்க வந்து கேசி பழனிசாமி கூட ஆமா. அந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லா பக்கமுமே இருந்திருக்கு. அவங்க பார்ட்டியில சேரும் போதே நிறைய கமிட்மெண்டோட தான் சேர்ந்திருப்பாங்க. நிறையா அப்படின்னும் போது நீங்க உடனடியா நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல. அதனால எடுக்காமல் கூட இருக்கலாம். அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஆமா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி வந்து கட்சியிலேருந்து சசிகலாவையோ இல்லை டிடிவி தினகரனையோ ஒதுக்கும் போதோ இல்லை அவங்கள எதிர்த்து பேசும்போதோ அவங்க கூட இருந்தவங்க தான் வேலுமணி சிவி சண்முகம் எல்லாமே. ஆனால் இன்னைக்கு வந்து வேலுமணி என்ன சொல்றாருன்னா திரும்ப வந்து கட்சி ஒன்று சேரணும், திரும்ப சசிகலாவும் டிடிவியும் வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை எப்படி பார்க்கறது சார்? இல்லை, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா ஆரம்ப கட்டத்துல எல்லோருமே விருப்பப்பட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிருக்கலாம். டிடிவி தினகரன் அனுப்பிச்சிருக்கலாம். அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா டிடிவி தினகரன் கட்சியில இருந்து அந்த ஓரங்கட்டப்படுறதுக்கே மெயினா வந்து கொங்குல இருக்கிற அமைச்சர்கள், குறிப்பா வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் கிட்ட தினகரன் மரியாதை இல்லாம பேசினாரு அப்படிங்கிறதாலதான் அந்த பிரச்சனையே உருவாச்சு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு அப்படி இருக்கலாம். தொடர்ச்சியா தோல்விகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேலுமணி போன்றவருக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணுன்ற அந்த எண்ணம்லாம் வந்து நிச்சயமா இருந்ததுன்றதுதான் உண்மை. அவங்க வந்து இந்த பக்கமுமே இருப்பாங்க. நீங்க வெளிப்படையா பேசும்போது பாத்தீங்கன்னா நாங்க தான் சசிகலா துரத்தி விட்டோம், நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம், கட்சியை காப்பாற்றணும்னு பேசுறாங்க. ஆனா உள்ள வந்து நீங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு தகவல் வந்தது. 6 அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினாங்க, செங்கோட்டையன் உள்ளிட்ட போய் அதுலயுமே வேலுமணி எல்லாம் இருந்தாரு. ஏன்னா அவருக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருந்தது. அதுல என்னன்னா பெருசா கட்சியை காப்பாற்றணும் இல்ல கட்சியை அப்படின்றத தாண்டி உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் தேர்தலில் ஜெயிக்க முடியும், நமக்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து அதை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அது சொல்லலைன்னு சொல்லிட முடியாது. ஓகே. இப்போ இந்த வேலுமணி தரப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா தாவேகா அமைச்சரவையில இடம் கொடுக்கறதா வந்து ஒரு தகவல் இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அமைச்சரவையில வந்து இடம் கொடுத்தாங்க அப்படின்னா அது கம்யூனிஸ்டோ இல்ல விசிகோ மாதிரியான கட்சிகள் வந்து ஆதரிப்பாங்களா சார்? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசிகாவோட எம்பி ரவிக்குமாரே ஒரு ட்வீட் போட்டிருந்திருக்காரு. அதாவது சிஎம்க்கு வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இந்த மாதிரி கொறடாவே, அதாவது அதிமுகவோட கொறடாவை வந்து நியமிக்கிற உரிமை வந்து எடப்பாடிக்கு தான் இருக்குது. ஸோ வந்து நீங்க அமைச்சரவையில வந்து தாவேகா அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா அவங்க எல்லாத்தையுமே தகுதி நீக்கம் செஞ்சு அவங்க எல்லாத்தையும் திரும்ப இடைத்தேர்தலில் போட்டியிட வச்சுதான் நீங்க வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்றாரு. ஸோ இந்த கட்சிகள், இந்த ஆதரிச்ச கூட்டணி கட்சிகள்லாம் இவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தா இவங்களோட மனநிலை இல்ல நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல, இப்ப ஆதரிக்கிற கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பாஜக மதவாத சக்திகளோட இருக்கவங்களோட எப்பவும் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிவி சண்முகம் தரப்பு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, நாங்க இப்ப எந்த கூட்டணியிலும் இல்லை, தேர்தலோட கூட்டணிலாம் முடிஞ்சிருச்சு, உங்க சொல்ல வரதே நாங்க பாஜக கூட கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதையும் தாண்டி இப்ப ரவிக்குமார் சொல்றது போல இவங்க அதுக்கும் தான் தயாரா இருக்காங்க. இவங்க வந்து இப்போதைக்கு சட்டமன்றத்தில் ஒருவேளை இவங்களோட எம்எல்ஏக்கள் ஏன்னா எம்எல்ஏ பதவி இருந்தால் தான் அவங்களுக்கு அமைச்சரவை பதவியை கொடுக்க முடியும். இப்போ இன்னும் அதுக்கே இன்னும் நமக்கு வந்து இன்னும் முடிவாகலை. அவங்க எம்எல்ஏ பதவி நிற்குமா தப்பிக்குமான்றதே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு. ஒருவேளை இந்த பக்கம் போனால் அதுவுமே பெரிய கொஸ்டினாக தான் ஆகும். ஒருவேளை சிவி சண்முகம் தரப்பு அப்படி போச்சுன்னா தாவேகா தரப்புல இருந்தே அவங்களை விசில் சின்னத்துல தான் நிக்க சொல்றாங்கன்ற தகவல்களும் வருது. விசில் சின்னத்துல நின்று நீங்க வெற்றி பெற்று வாங்க அப்படிங்கிற தகவல்களுமே வந்து சொல்றாங்க. சோ அவங்க அதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கான வேலைகள் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒருவேளை இங்க வந்து அவங்களோட கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்களோட எம்எல்ஏ பதவி ராஜினாமானா, ஏன்னா சின்னம் கிடைக்காது, எடப்பாடி பழனிசாமி தான் கட்சினும் போது அவர்கிட்ட தான் ரெட்டலை இருக்கும், அப்ப விசில்ல தான் நிக்கணும், நீங்க விசில் சின்னத்துல நின்று கூட வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அதுக்கும் தயாரா இருக்காங்கன்ற தகவல்கள் தான் நமக்கு வருது. பட் ஆனா விசில் சின்னத்துல இருந்ததுன்னா இப்ப அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் பெரும்பான்மையான அந்த ரெட்டலைங்கிற அந்த பர்பஸ்க்காக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப அந்த விசில் சின்னத்துல நிக்கும் போது அதே ஆதரவுகளோ இல்ல அதே வாக்குகளோ இவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க ரெட்டலையில நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதே இவங்க ஜெயிச்ச எல்லா தொகுதிகளிலுமே தாவேக்காவுமே கணிசமான வாக்குகள்ங்கிறத வாங்கியிருக்காங்க. சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு நல்ல வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து இவங்கெல்லாம் ஜெயிச்சாதான் நம்ம ஆட்சியை காப்பாற்ற முடியும், நண்பா நண்பி செய்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் ஒரு இது போட்டாருன்னா அவங்க செஞ்சுருவாங்கன்றதுதான் நமக்கு லேட்டஸ்ட் ரிசல்ட்டா கூட இருக்கு. அப்புறம் குட்டீஸ்ட் எல்லாம் சொல்லுவாரு, நம்ம ஆட்சியை காப்பாற்றணும்னா குட்டீஸ்லாம் வீட்டில் சொல்லணும்னு சொல்லுவாரு. ஸோ எல்லாம் சொல்லி ஓட்டெல்லாம் போட்டு இப்போ நடந்த மாதிரி தான்
மேக்ஸிமம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ அதிமுகவோட இந்த மாதிரி பிளவுகளுக்கு, அதாவது முன்னாடியே நடந்த பிளவுகளுக்கு பின்னாடியெல்லாம் பாஜக இருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த பிளவு நடந்திருக்கு. ஆனால் பாஜக வந்து இதை அமைதியாக இருந்து பின்னாடி இருந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. இது ஒரு விஷயம். ஸோ பாஜக இதில் என்ன இன்வால்வ் ஆவாங்களா, இல்லை அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிறது. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து சட்டமன்றத்தில் நடக்கும்போது அதிமுகவோட இந்த எடப்பாடியும் வேலுமணி தரப்பு வந்து ஆதரவு எதிர்ப்பு எல்லாமே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அவங்களோட கூட்டணியில இருக்க பாஜகவோ பாமகவோ பாத்தீங்கன்னா நடுநிலை தான் தெரிவிச்சிருந்தாங்க. சோ அப்ப பாஜக என்ன திட்டம் வச்சிருக்கு சார்? இல்ல, பாஜக வந்து இந்த விஷயத்துல இப்போதைக்கு 2 பேருமே சப்போர்ட் பண்ற எண்ணத்துல இல்ல. இன்னும் சொல்ல போனா நமக்கு உண்மையாவே கிடைச்ச தகவல்கள் படி என்னன்னா, நீங்க அதிமுக வச்சு இனிமே தமிழ்நாட்டுல நம்ம வந்து நம்மளோட அரசியலை செய்ய முடியுமான்ற கேள்வியே வந்து பாஜக வந்துருச்சு. நீங்க இதுவரைக்கும் கூட அதிமுக இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து, ஏன்னா அந்த முயற்சிகள் தொடர்ச்சியா தோல்வியிலேயே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல அவங்க இன்னும் பெருசா எந்த முடிவுக்குமே வரல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒருவேளை அவங்க அப்படியே சப்போர்ட் பண்றதா இருந்தாலுமே ஃபியூச்சர்ல தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு வேணா சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர, அந்த ஆட்சிக்குள்ள வேணா அவங்க வர பார்ப்பாங்க அப்படிங்கிறதை தவிர, மற்றபடி இப்போதைக்கு அவங்க யாரையுமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதா நமக்கு வர தகவலா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சொன்ன மாதிரியே களம் வந்து தாவேகா திமுகங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் இன்னைக்கு அதிமுகலையுமே இவ்வளவு பிளவுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதிமுகவோட எதிர்காலம் என்னவா இருக்கும் சார்? அதிமுகவோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ச்சியா எழுதிட்டு வர மாதிரி தான். ஒரு நடிகர் ஒரு பிம்பத்தின் மூலமா ஒரு நடிகர் உருவாக்குன ஒரு கட்சி, தமிழ்நாட்டை 30 வருஷத்துக்கு மேல ஆண்ட ஒரு கட்சி, இன்னொரு நடிகர் ஒரு பிம்பம் வந்தோன்னா அது வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, இல்லைன்னா பின்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா திமுகவில் கூட நிறைய ஐடியாலஜி சார்ந்து கூட அவங்க இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அதிமுகவில் வந்து எப்போதுமே ஆட்சி அதிகாரம் பதவி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மெயின் ரோலில் வந்து இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக அது இல்லைன்னு ஆகும்போது நீங்கள் வந்து அங்கேருந்து ஆட்கள் வந்து மாறதான் செய்வாங்க. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியேற்றின செங்கோட்டையன், அதிமுக வந்து எடப்பாடி வெளியேற்றின செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்காரு. ஜேசிடி பிரபாகர் எல்லாரையும் ஒன்று சேர்க்கன்னு இருந்தவர் இன்னைக்கு சபாநாயகர் ஆயிட்டாரு. கருப்பையா எம்எல்ஏ ஆயிட்டாரு. ரெட்டியார்பட்டி நாராயணன் எம்எல்ஏ ஆயிட்டாரு. இன்னும் பலர் இருக்காங்க. இந்த லிஸ்டே பெருசா இருக்கு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இனிமே உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு சொல்லப்பட்ட ஓபிஎஸ் எம்எல்ஏ இருக்காரு, வைத்திலிங்க எம்எல்ஏ இருக்காரு, மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ இருக்காருன்னு சொல்லிட்டு அதிமுகல இருந்து வெளியில போன எல்லோருமே வேற ஒரு இடத்துல வந்து நல்லா இருக்காங்கன்னு போது சட்ட சபாநாயகராகவே ஆயிட்டாரு அப்படின்னும் போது, இங்க இருக்கிற சத்யபாமா அவங்க வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க திருப்பூர்ல, செங்கோட்டையன் அவரோட அந்த மாவட்டத்துல இருக்கவங்க. அப்படி நீங்க வந்து எல்லோருமே பொறுப்புகள் இப்பெல்லாம் கிடைக்கும் போது இங்க இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே அந்த ஒரு எண்ணம் வந்து வந்துடும் வச்சுங்களேன். அப்படின்னும் போது தாவேகால பெருவாரியா சேருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா வந்து இருக்கு. அதையும் தாண்டி அதிமுகவோட எதிர்காலம், நீங்க இந்த தேர்தலில் அதிமுக தென் மாவட்டங்கள்ல 3 தொகுதியில தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, 3 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. டெல்டால 4 தொகுதியில தான் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவோட கோட்டையான கொங்குலே பாத்தீங்கன்னா கொங்குல வந்து மொத்தமா கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட ரீசன் டேஸ்ல நம்ம கட்சி ஒண்ணுமே ஜெயிக்கல அப்படின்னும் போது எப்படி வந்து இனிமே வந்து குறிப்பிட்ட பகுதிக்கான கட்சியா மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இனிமே கூட்டணி போறதன் மூலமா தான் நம்ம வந்து இனிமே வந்து நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியும் அதிமுகவோட பலம் எப்படி இருக்கு அப்படின்னா. நீங்க அதிமுக கட்சியா நீங்க இவ்வளவு கூட்டணி பாஜக எல்லாம் பாத்தீங்கன்னா கூட, பாஜக பாமக கூட கூட்டணி வச்சு கூட நார்த்ல ஜெயிச்சிருக்காங்க, சவுத்துல ஒண்ணுமே இல்லை. கொங்குல ரொம்ப கம்மியாயிட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து 40க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிச்சாங்க, இந்த முறை கம்மியாயிட்டாங்க. டெல்டாலையும் கம்மியாயிட்டாங்க. சென்னை சரௌண்டிங்ஸ்ல 3 தான் ஜெயிச்சிருக்காங்க 37 தொகுதிக்கு. இது தொடர்ச்சியா இது வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல தலைவர்களுக்கு இடையில வேற பிரச்சனை வருது. இன்னும் பலகீனமாகும் கட்சி. இன்னும் துண்டு துண்டா போயிட்டே இருக்கும்போது அது வந்து இன்னமுமே பலகீனமாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு பாதையை நோக்கி தான் அதிமுக போறாங்க. அப்படின்னா நீங்க போன டைம் அவங்க ஆட்சி இழந்தப்ப கூட அவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க, 75 எம்எல்ஏக்களோட இருந்தாங்க, 1.5 கோடி கிட்ட வாக்குகள் அப்படிங்கிறது வாங்கியிருந்தாங்க. ஆனா இது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் தான். ஏன்னா இங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தர் ஆட்சி அதிகாரம் பொறுப்பு, இங்க இருந்து போனவங்க எல்லாருமே பொறுப்பு அப்படி இப்படி இருக்காங்க. அப்படின்னும் போது இங்க இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆசை அப்படிங்கிற இப்பவே நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கிறோம்,
பொதுவா வந்து செங்கோட்டையன் ஆமா. தலைமையில அங்கங்க ஒன்று இடத்துல வந்து ஆட்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து ஒருவேளை எடப்பாடி வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தா, இப்ப சிவி சண்முகம் தலைமையும் வேலுமணி தரப்பும் வந்து ஒத்துக்குவாங்களா சார்? ஏன் அப்படின்னா, அவங்க எல்லா பிரஸ் மீட்லயும் வந்து எடப்பாடியை குற்றம் சாட்டி எல்லாமே பண்ணாலுமே, அதிமுகவோட பொதுச் செயலாளர் என்னைக்குமே எடப்பாடி தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை இபிஎஸ் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான இல்ல ஒரு நான் பார்க்கிற வரைக்கும் இவங்க வெளியில தான் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெளியில வந்து இவங்க பொதுவா சொல்றதுதான் பொதுச் செயலாளர் சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். உண்மையிலே வந்து இவங்களுக்கு வந்து கட்சி தலைமை பொறுப்புல இருந்து அவரை மாத்திடணும்ன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்றது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இவர் வந்து நம்ம கூட்டணி முடிவுகள் சரியா எடுக்க மாட்டேன்றாரு, பொருளாதார ரீதியா பெரிய உதவிகள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு, எல்லா நேரத்திலையும் தானே முடிவெடுக்கணும், தான் மட்டுமே முடிவெடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதை விட்டா வேற வாய்ப்பு இல்லை, கட்சி தலைமையை வந்து மாத்திடணுன்ற முடிவுல தான் எல்லாருமே இருக்காங்க. வெளியில பேசும்போது இப்போதைக்கு அவர் தான் பொதுச் செயலாளர், சொன்னாலும் சொல்லலைனாலும் அவர் தான் பொதுச் செயலாளர். நம்ம எழுதுனா கூட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் எழுதுவோம்னு வச்சுங்களேன். அது உண்மையும் தான் கூட. ஆனா இப்ப வேலுமணி வந்து சொல்றா இருப்பாங்க, பொதுக்குழுவை கூட்டி நீங்க வந்து ஏன் தோல்வின்னு சொல்லிட்டு விவாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாரு. சசிகலா டிடிவி எல்லாம் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் ஏறக்குறைய அதிமுகவோட தலைமையை மாத்துவதற்கான அந்த முடிவுல இருக்காங்கன்றதுதான் நமக்கு வந்து தெளிவா தெரியுது. தாவேக்கா ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதான்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நடுவுலயே, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து தாவேக்காவை சரிப்பா வாங்க எல்லாரும் பேசி முடிவு எடுத்துக்கலாம், வாங்க பேசிக்கலாம், நம்ம சேர்ந்து கூட ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல எடப்பாடி இருந்தா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நினைக்கிறேன் நடந்த அன்னைக்குன்னு மதியத்துக்கு மேல எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டார், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப லேட்டா தான் விட்டாருன்னு வச்சுங்களேன். சோ அந்த நேரத்துல எல்லாம் அவர் மனநிலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சரி வாங்க பேசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து பேசிக்கலாம், சேர்ந்து கூட முடிவெடுப்போம், தாவேக்காவை ஆதரிக்கிறது என்னன்னு சேர்ந்து கூட முடிவெடுப்போம்லாம் அந்த காலகட்டத்துல கூட வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஆனா இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கல்ல. நீங்க இன்னும் சண்டை வந்து அதிகமாயிட்டே போகுது, விமர்சனம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சத்தியங்கள்லாம் வருது, நிறைய ஓப்பனாவே விமர்சனங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யார் துரோகி அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக கூட போறாருன்னு அவருக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா நீங்க அதிமுகல இருந்து யாரையாவது ஏதாவது சொல்லணும்னா அவங்க திமுக கூட க்ளோஸா இருந்தாங்கன்னு சொன்னா போதும், தொண்டர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கோ இல்ல நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்றதுக்கோ திமுக கூட எடப்பாடி க்ளோஸா இருந்தான்னு சொன்னா போதும், அந்த மாதிரியான வேலைகள் தான் நடந்தாலே போதும். அப்படி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இனிமே அந்த இடத்துக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க போயிட்டு எடப்பாடியோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. இனிமே அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து இனிமே நம்ம தாவேக்காவை ஆதரிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க 5-6 அமைச்சர் பதவி, ஒரு 10 வாரிய தலைவர் தான் இபிஎஸ்ஏ சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இபிஎஸ் வெளிப்படையாவே சொல்றாரு, தேர்தல்ல வெற்றி தோல்வி வரும், இப்ப அந்த கட்சி ஜெயிச்சிருக்காங்க, அப்படி பார்த்தாலும் நம்ம நிறைய ஜெயிச்சிருக்கோம், நிறைய ஓட்டு வாங்கியிருக்கோம், இதுக்காக நம்ம ஒரு அமைச்சர் பதவிக்காக நம்ம போக கூடாதுன்னு இவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு. இனிமே இவர் போயிட்டு அதே இவரே பண்ண மாட்டாரு, பண்ணாலும் அது சரியா இருக்காதுன்றதுனால அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஓகே சார். சோ எடப்பாடியோட எதிர்காலம் என்னவா இருக்கும் சார்? ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த ஆளுமை அப்படிங்கிறது நம்ம வந்து பெரிய அளவுல கேள்வி இல்லை. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள் அப்படிங்கிறது வந்தது. நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான தோல்விகள் வரும்போது அது பெரிய கேள்வியாகுது. இவங்க போய் சொல்கிறாங்க வாங்க நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்ப்போம், நம்ம எல்லாரும் பேசி முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேட்பாளர் தேர்வில் ஆரம்பித்து வந்து எடப்பாடி வந்து நிறைய தன்னிச்சையாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் 21 தேர்தலில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்தவங்கள தான் வேட்பாளர் ஆகினாரு. அவங்க நிறைய செலவு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. 24 கொஞ்சம் கராரானாரு, 26 ரொம்ப அவரோட முடிவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க எல்லாருக்கும் என்னன்னா நம்ம எல்லாம் ஒன்னாதான் வந்தோம், ஒன்னாதான் இது பண்ணோம், நீங்க உங்களை தலைவராக்கணும், ஏன்னா நீங்க சொல்றது மட்டும்தான் நாங்க ஏன் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த முறை நார்த்ல அதிகம் பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சிவி சண்முகம் ஆதரவு ஆட்கள் அதுல நிறைய இருக்காங்க அப்படின்ற போது சிவி சண்முகம் இதை ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்திக்கிறாரு. வேலுமணி அவங்களுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இருக்கு, தலைமைக்கு அடுத்து யாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான். எடப்பாடி பழனிசாமி இப்போ நீங்க ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆரோ அவங்க காலகட்டம் அப்படிங்கிறது வேற. ஏன்னா அவங்க தான் பெரிய பிம்பமா இருந்தாங்க, அவங்க தான் கட்சிக்கே வந்து ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. ஆனா வெளியில எவ்வளவு பெரிய அறிவாளி போனா கூட அவங்க தான் பிம்பமா தெரிவாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஒண்ணு சொன்னா இதாயிடும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா, ஜெயலலிதா எம்ஜிஆரை போல நான் சொல்றேன், அவர் ஒரு நல்ல லீடர், நல்ல எதிர்கட்சி தலைவரா பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு, அதிமுக பொதுச்செயலாளரா சில முடிவுகள் எடுத்திருக்காருன்றதை தாண்டி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற ஒரு தலைவரா இல்லாதனாலதான் இப்ப நீங்க சிவி சண்முகமே சொல்றாருல,
96 தோல்வி வந்தப்ப அம்மா வந்து நான் தான் பொறுப்புன்னு ஒத்துக்கிறாங்க. நீங்க ஒத்துக்க வேணாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்குவோம், அது என்னன்னு சரி பண்ண பார்ப்போம் அப்படிங்கறது தான் சொல்றாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து ஆளுங்கட்சியானா முதல்வர், இல்லைன்னா நம்ம எதிர்கட்சியா ஏதோ ஒண்ணு இருந்தாலே போதும்னு நினைக்கிறாரு. அது வந்து போதாது அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த அதிமுகங்கிற கட்சி வந்து மீண்டு எழணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் சார்? இல்ல, அதிமுக கட்சி மீண்டலன்னா நீங்க இப்ப வந்து எல்லாம் சொல்றாங்க சசிகலா டிடிவி தினகரன் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி, பிரிஞ்சு போனவங்களை ஒண்ணு சேர்க்கணும். இவங்க இதுல வந்து முன்னாடியே கூட குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா கூட இந்த களத்துல வந்து அவங்க ஃபைட் பண்ண முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஃபைட் பண்ணலாம், பட் ஜெயிக்க முடியுமா, பெரிய லெவலில் வர முடியுமான்றதே பெரிய கேள்வியா இருக்கு. சரியான நேரத்தில் நிறைய தவறான முடிவுகள் தொடர்ச்சியாகவே அந்த கட்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்லாம் எவ்வளோ கேட்டு பார்த்தாரு, செங்கோட்டையன் எவ்வளோ இறங்கி போய் பார்த்தாரு, பல்வேறு தலைவர்கள் பல்வேறு ஆட்கள் வந்து இது பண்ணாங்க, எல்லாரும் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. இப்பயுமே ஒரு பிளவு அப்படிங்கிறது தான் வந்து வந்துட்டே தான் இருக்கு. ஆனால் இன்னமுமே கூட அந்த கட்சிக்கு வந்து ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அந்த இது நிஜமா சொல்லணும்னா அதிமுகவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் உட்காந்து இவங்க சொல்ற மாதிரி உட்காந்து பேசணும், அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். நீங்க வந்து களத்துல விஜய் வந்து ரொம்ப சாதாரணமா அவங்க வந்து எடை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவர் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்றாங்க. அப்படின்னும் போது இன்னமுமே இறங்கி விமர்சனம் பண்ணியிருக்கணும். அவரை விமர்சனம் பண்ண வேணாம், பார்த்துக்கலாம், கூட்டணி கூட வருவாங்கன்னு வெயிட் பண்ணது. அப்படின்னும் போது எதுவுமே ஒரு பெரிய லெவலில் எடுபடாமையே போயிடுச்சு. நீங்க 2 பேர்னா, நீங்க ஜெயலலிதா விஜயகாந்த் எப்படி விமர்சிப்பாங்க தெரியுமா? கடுமையான விமர்சனங்களை முன் வைப்பாங்க. அப்படின்னும் போதுதான் அங்க உங்களோட இருப்பு அப்படிங்கிறது வந்து இதாகும். நீங்க ரொம்ப இதுவா கடந்து போயிட்டீங்க அப்படின்னும் போது பெரிய ஆளா தோற்றம் வந்து கிடைச்சிரும். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பெரிய ஆளா தோற்றம் வந்து கிடைச்சிரும். சோ இன்னும் அந்த தலைவர்கள் எல்லாம் திரும்ப வந்து உட்காந்து பேசணும். இவ்வளவு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதிமுக வந்து தமிழ்நாட்டுக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சிருக்காங்க. நிறைய நல்ல திட்டங்களையுமே அதிமுக ஆட்சியில வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இன்னமுமே அவங்க வந்து உட்காந்து பேசணும். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். மக்கள்கிட்ட இன்னும் போய் சேர்றதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க இப்ப எல்லாமே சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்டேட்டடா போயிட்டு இருக்கு. இன்னும் யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பேரு கட்சியில இருக்காங்க, ஏன் சேர்றது இல்லை, என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க திரும்ப உட்காந்து வந்து சிந்திக்கணும். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்து அவங்க வந்து நகர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக இனி சிந்திச்சு செயல்பட்டாதான் இந்த தோல்வியிலேருந்து அவங்க கொஞ்சமாவது மீண்டு எழ முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பேசணும். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா என்ன அடுத்தடுத்து பிரேக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றியும் வந்து இனி வர வீடியோக்களை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு திரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.